ஒரு காதல். தேடாத. அந்த குட்டி பையன்தான் நீ தேடிட்டு வந்த அந்த குட்டீஸ் அவங்களை கடத்தின இந்த சர்வா. எங்க அக்கா என்ன ஒரு அனாதன்ற ஃபீல் வராத அளவுக்கு நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனா சரோஜாக்கா பார்த்துக்கிட்ட அளவுக்கு இந்த உலகம் என்ன பார்த்துச்சானா அப்படி பார்க்கல. ஏய், ஏண்டி இவ்வளவு விஷயத்தை பார்த்து பார்த்து கண்ணும் கருத்தமா நான் பட்ட கஷ்டம், எனக்கு கிடைச்ச அனுபவம், நான் செஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு உன்னை கொல்லலான்னு பார்த்தா அவளை உன் போலீஸ் புத்தியை யூஸ் பண்ணி எனக்கு அல்வா கொடுத்து தப்பிக்கலான்னு பாக்குறியா? இத பாரு போலீஸ்காரி, நீ கேட்கிற மூட்ல இல்லாம இருக்கலாம், ஆனா நான் சொல்ற மூட்ல இருக்கேன். என்ன அதனால முழுசையும் கேட்டுட்டு அப்புறமா மொத்தமா போ. அதை விட்டுட்டு என்ன அறகுறையா சொல்ல விடாம நீ தப்பிக்க பார்த்த அப்புறம் மரணம் ரொம்ப கொடூரமா இருக்கும். அதனால கைய கால ஆட்டாம அமைதியா உட்காந்து ஒரு செம்ம த்ரில்லர் ஸ்டோரியை கேட்டுட்டு அப்புறமா போலாம்ல. அதுக்குள்ள என்ன அவசரம்? சார், ஸ்டேஷன்ல வாணி சொன்னதை வச்சு ஸ்கெட்ச் பண்ண படம் மாதிரி இல்லையே சார். சார், நாங்கள் கிஃப்ட் ஷாப்பில் பார்த்த ஃபுட்டேஜில் இருந்தது இந்த லேடி இல்லை சார். ஸ்கூலில் விசாரிச்சப்போ அந்த லேடி பேர் சரோஜான்னு சொன்னாங்க. ஸோ சரோஜா தான் கொலைக்காரின்னு நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணோம். ஆனால் இங்கே வந்து பார்க்குறப்போ அவங்க செத்த மாதிரி மாலையெல்லாம் போட்டிருக்கு. அப்போ அந்த குழந்தை எங்க இருக்கு? ஒரே குழப்பமா இருக்கே சார். நான் ஏற்கனவே ஆள் அனுப்பி விசாரிச்சிட்டேன். சரோஜா செத்துட்டான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். உண்மை என்னன்னா சரோஜா கொலைகாரி இல்ல, கொலைகாரன் ஒரு ஆண். என்ன சார் சொல்றீங்க? அப்படின்னா கொலையாளி ஆம்பளையா? ஆமா ஜெயக்குமார், நான் ஸ்டேஷன்ல பழைய கிரிமினல்ஸோட போட்டோவை மேட்ச் பண்ணி பார்த்தப்போ பொண்ணுங்களோட போட்டோஸ் எதுவுமே மேட்ச் ஆகல. ஆனா ஒரு ஆணோட முகமும் கொலைகாரியோட முகமும் மேட்ச் ஆச்சு. அவன் பழைய கிரிமினல். அவன் பேரு ஷர்வா. அந்த ஷர்வா வேற யாரோ இல்ல, சரோஜாவோட தம்பி தான். அவன் தான் குழந்தைகளை கடத்தி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு டேஞ்சரஸான கிரிமினல். அப்ப கையில் அவங்க கிட்ட தான் மாட்டிருக்கணும். நான் ஏற்கனவே போக வேண்டாம் தான் சொன்னேன். அவ தான் கேட்காம போய் மாட்டிக்கிட்டா. இப்ப எப்படி சார் காப்பாத்த போறோம்? Shut up!